ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை அறுத்து போடுவார், உங்கள் சாபங்களை விளைத்து போடுவார். நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க இருக்கிறத பார்த்து கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு தொழுமரத்துல கட்டப்பட்டு இவங்க ஆராதித்து துதிக்கும் போது இந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்படணும், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. ஒண்ணு மூலமா யாரும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உன் மூலமா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உன் மூலமா உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாற போகுது. பி ஸ்ட்ராங், பி ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் உண்மையா இருப்பேன், கடைசி வரை இருப்பேன். அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம்ல, ஆவில நிறைகிறோம், ஜெபிக்கிறோம், சில நேரம் ஒண்ணுமே நடக்க மாட்டுக்க. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ ரொம்ப ஃபாஸ்டிங் எடுத்து உபவாசம் பண்ணி ஐயோ டயர்டா இருக்கு அப்படிலாம் கிடக்க வேண்டாம். இன்டீரியர் ஹார்ட்ல சொல்லு, எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான். நீ பெருசா ஐயோ இங்க போகணுமா அங்க போகணுமா அப்படின்னா, நீ பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்தாதான் அற்புதமா, யாரோ தலையில கை வச்சாதான் அற்புதமா கிடையாது. நீ அழைக்கப்பட்டு வந்திருக்கிற அந்த இடத்துக்கு உனக்கு அற்புதம் நடக்கணுமா, நன்மை நடக்கணுமா, உன் உள் ஹார்ட்குள்ள உன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆண்டவருக்காக இருக்கட்டும். ஜீசஸ் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்ன காரியனாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. நடக்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நடந்த பிறகு சொல்லுங்க, நடந்து கொண்டு இருக்கும் போதே சொல்லுங்க. அது உபத்திரமோ, அது பாடோ, அது கண்ணீரோ, அது இன்பமோ துன்பமோ, அல்லேலூயா, எதுவானாலும் தேவ கரத்துல கொடுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உன் குடும்பத்துல இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்குமா. கர்த்தர் அதற்காக உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, உங்க புயலுக்கு பின்னால நான் சொல்றேன் ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அடுத்தபடியாக உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, அவருடைய ஜெபத்தை நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை. இப்போ நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம தான் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. நமக்கு தான் தெரியவே மாட்டுக்கு எப்படி விடுதலை ஆகுறது, எப்படி உபவாசம் பண்றது, எப்படி போராடி ஜெபிக்கிறது, எப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறது, எப்படி மணிக்கணக்கா ஜெபிக்கிறது, எப்படி கண்டினியூஸா ஜெபிச்சுட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மார்க் 6வது அதிகாரம் 46வது வசனத்துல, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். பாருங்க அன்பான தெய்வ ஜனமே, ஒரு திரள் கூட்டம் வந்திருக்குது. அவர் கண்டினியூஸா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. கடைசி ஃபைனல் டேட்ல அவர் பாக்குறாரு, எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இத்தனை நாள் என் பிரசங்கத்தை கேட்டுட்டாங்க, என் போதகத்தை கேட்டுட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க வந்திருந்த அவ்வளவு பேருக்கும் 5 அப்பம் 2 மீன்ல 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா 10,000 பேர் ஆயிருந்திருக்கலாம். மிச்சம் எடுத்தாங்க கூடையில. இதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்றேன், அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் ஜெபிக்கிற ஒரு தெய்வம். மத்தவங்கள மாதிரி கிடையாது. உலகத்துல எத்தனையோ தெய்வத்தை பார்த்திருக்கலாம். எந்த தெய்வமாவது ஜெபிச்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம தெய்வம் ஜெபிக்கிறவர். நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படுதுன்னா, அவர் ஜெபித்தார், அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க ஜெபிப்பீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, நான் சொல்றேன், அவர் தனித்து பிரயாணப்பட்டு தான் சீஷர்களுக்காக அவர் போகிற அந்த உபத்திர வழியில அவங்களுக்கு என்ன பாக்குறாரு, படகுல ஏத்தியாச்சு, படகுல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. திருப்பி அவர் மலை மேல ஏன் ஏறினார் அப்படின்னா, அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக. திடீர்னு புயல் வந்தா என்ன செய்ய, திடீர்னு காத்து வந்தா என்ன செய்ய, திடீர்னு படகு கவுந்துட்டா சீஷர்கள் என்ன ஆவாங்க? அவர் முதலாகவே அவர் ஜெபிக்கிறவராய், அவர்களுக்காக முழங்காலில் நின்று கண்ணீர் வடிக்கிறவராய், பிதாவின் ஒத்தாசையை பெற வேண்டும் என்று சொல்லி உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய், நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையில நீ தோற்று போக கூடாது, சாத்தான் உன்னை மேற்கொள்ள கூடாது, வியாதியினால் நீ மரிக்க கூடாது, நீ அவமானத்தில் கடந்து போக கூடாது என்று சொல்லி உனக்குள் இருக்கிற என் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தெய்வ சமூகத்தில் அவர் மன்றாடுகிறவராய் இருக்கிறார். நீ நினைச்சுக்காத, நான் மட்டும் தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும் தான் ஜெபிச்சிருக்கேன். இல்ல, நீ ஜெபிக்கல, உனக்குள் இருக்கிற ஆவியானவர்
கர்த்தருடைய வாயோடு இணைந்திருக்கிறார். நீ அதனால உன் வாய் திறந்து அப்பா ஸ்தோத்திரங்கிற, அப்பா நன்றிங்கிற. உன் ஆவியானவர் என் தேவனோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இங்க கை தட்டி ஆராதனை பண்ணி அவன் நல்லவர் வல்லவன் சொல்லி அவரை துதிக்கிற. ஹல்லேலூயா ஏன் சொல்ற அப்படின்னா உன் ஆவியானவர் உனக்காக உள்ள இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். நீ தோற்று போக மாட்ட. தயவு செய்து சொல்றேன், பிரச்சனை வந்துட்டா நீ வீண் பண்ண போற. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்க்க போற. அந்த ஜெப ஆவி உன்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷன் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்கிறான். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலை மேல் ஏறினார். அன்பான தெய்வ சொல்லுமே, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் உபத்திரம் இனி மாறும், உன் சாபம் தீரும். உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத சொல்லுவாங்க, இவங்களை வேற இடத்துல வைக்கலாம், இவங்களை உயர்த்தலாம், இவங்களை இன்னும் வேற போஸ்ட் கொடுக்கலாம். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு உயர்வு வரும்போது இயேசு என்ன செய்தாரோ அதை செய்யுங்கள். வீட்டுல போய் முழங்கால் படியிடு, பேச்செபி. ஆண்டவரே, இந்த உயர்வுக்காக, இந்த பதவிக்காக நான் வரலாண்டவரே. ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற அந்த ஜெபாவி எனக்கு வேணும். ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேணும். மனிதரால புகழப்படுவது, உயர்ந்த பதவி கொடுப்பது, நம்ம தேடி வர்றது, ஊழியத்துல மேல மேல கொண்டு போறது, அன்பான தெய்வ ஜனமே, பதவியும் செல்வம் புகழும் முக்கியம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரையில உனக்குள்ள ஆண்டு இருக்கிற ஆண்டவரை நீ எப்படி கனப்படுத்துற, எப்படி வாழ்ற, எப்படி கரெக்டா இருக்கிற. மனுஷன் உனக்கு மார்க் போட வேண்டாம், கர்த்தர் உனக்கு நல்ல கிரேட கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல பாடு இருந்தாலும் நிச்சயமா சொல்றேன், அவர் நாங்க போகும்போது நல்ல இடத்துக்கு போக போறோம். அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அற்புதம் ஒரு காரணம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்களா? உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரா? அதை பேசிட்டு இருக்கும் போதே உன் இன்னர் ஹார்ட் ஓபன் ஆயிடணும். அதை பேசிட்டு இருக்கும் போதே உன் மனசு சஞ்சலம் வெளியே போயிடணும். நான் ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ள இறங்கும் போதே ஒரு சரீரம் சுகமாயிரணும், ஒரு அற்புதம் நடந்துடணும். ஹல்லேலூயா. நீ எதை கேட்டு வந்திருக்கிறியோ, எதை தேடி வந்திருக்கிறியோ, அந்த ஆவியானவர் உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சுட்டான்னா இந்த சபை விட்டு உன்னால போகவே முடியாது, இந்த ஸ்தானத்தை விட்டு உன்னால போகவே முடியாது, இந்த இடத்துல இருக்கிற ஆராதனை விட்டு உன்னால போகவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, இவர் மோசே தீர்க்கதரிசியா, இவர் எலியாவா, யார் யாரையோ கேட்கிறாங்க. அந்த புயலில சிக்கி பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, நடுவுல அவர் நடந்து போகும்போது அவர் யாருக்காக போனார் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நட்ட இரவு கடல்ல நடந்தது உனக்காகவும் எனக்காகவும். அவர் நடப்பார் உனக்காக, உனக்கு முன் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் நீ எங்க போனாலும் உனக்கு முன்பாக நடந்து வருவார். அல்லேலூயா. நீங்க மறக்காதீங்க, கடல்ல மட்டும் இல்ல, தீயின் நடுவிலும், அக்னியின் நடுவிலும், பள்ளத்தாக்கின் நடுவிலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவராய், உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய், என் இயேசு போதுமானவராய் உங்கள் நடுவிலே வருவார். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்றாரு. நான் உனக்காக தான் உயிரோட வந்தேன், நான் உனக்காக தான் வந்தேன். நீங்க நினைச்சுக்காதீங்க, 40 நாள் தரிசனம் ஆனாரு, நமக்கெல்லாம் அதை பார்க்க முடியலையே. இப்பவும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, இப்பவும் இந்த இடத்துல அவர் உலாவுகிறார், இப்பவும் உங்க நடுவுல பேசுறாரு. அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க நினைக்காதீங்க, எனக்காகப்பா, எனக்காக, எனக்காக ஜீவனுள்ள தேவன் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்காக என்னோடு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், லைஃப் லாங், லைஃப் எண்ட் வர அவர் தான் உங்க மீட்பராக இருப்பார். அவர் லைஃப் எண்ட் வர அவர் நீங்க நினைக்கலாம், நான் நிறைய காணிக்க போடுறேன், எனக்கு ரொம்ப அன்பான சுவாபம் இருக்கு, நான் நல்லா பேச தெரியும், அடுத்தவங்களை எப்படிலாம் வசப்படுத்தணும் வசப்படுத்த முடியும், எனக்கு தானம் தர்மம் நிறைய பண்றேன்,
நிறைய சேவை செய்யறேன், எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, இதனால உன்னை மீட்கலங்க, அதனால மீட்கல. நான் சொல்றேன், அவர் உன்னை நேசித்து பாவியா இருக்கும் போது அவர் உன் கூட வாழணுங்கிறதுக்காக, உன் மூலமா அவர் மகிமைப்படணுங்கிறதுக்காக, உன் மூலமா அவருக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி உள்ளது வெளியே வரணுங்கிறதுக்காக, நீ அவரை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னை அவர் மீட்டு கொண்டார். ஒரு செல்ஃபிஷா அவன் குடும்பத்துக்காக நான் ஒரு கிறிஸ்தவ மகளா வாழணும், என் குடும்பம் கிறிஸ்தவங்களாக இருக்கணும், என் குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கணும், இதற்குதான் மீட்டார் இல்ல. அநேக ஆயிரங்களுக்காக மீட்டு எடுத்திருக்கிறார், அநேக லட்சங்களுக்காக நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நம்முடைய குணங்களை பார்த்தல்ல, உங்க விசுவாசத்தை பார்த்து. நான் அற்புதம் செஞ்சா சாகர வரை மாறவே மாட்டாங்க, நான் உதவி செஞ்சா ஒரு நாடு மறக்கவே மாட்டாங்க, நான் இவங்களை ஹீல் பண்ணுனா ஒரு நாள் அமைதலா இவங்க இருக்க மாட்டாங்க. அநேகருக்கு என்னை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை பார்த்து, உன்னுடைய அன்பை பார்த்து, உன் இருதயத்தில் இருக்க அவருக்கு கொடுத்த முதலிடத்தை பார்த்து என் ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், உன்னுடைய மீட்பு வித்தியாசமானது, ஆச்சரியமானது, ஆசீர்வாதமானது. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறார். அவர் சொல்றார், இன்னைக்கும் நான் உனக்கு ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கும் நான் உன்னோட தான் இருக்கிறேன், உனக்கு ஜெபிக்க முடியாட்டாலும் நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்க பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள பிரசனம் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒரு பிரசனம் இருக்குதா? பிரசனம் இருக்குதா இல்லையா? நீங்க பெறணும். அப்படி பெற முடியலன்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த ஜெபிக்கும் போது, உங்க பேரை சொல்லும் போது என்னை ஒரு பிரசனம் டச் பண்ணணும் ஆண்டவரே. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் ஜெபிக்கவே தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாத போது ஆண்டுட்டு நான் சொல்லுவேன், ஆண்டு எனக்கு ஜெபிக்கலாம் வரலப்பா, எனக்கு அந்நிய பாஷெல்லாம் வரலப்பா, எனக்கு எப்படி உங்கள்கிட்ட ஜெபிக்கணும்னு தெரியல, ஆனா எனக்கு உங்க பிரசனம் வேணும் ஆண்டவரே. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டுகிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டு உங்க பிரசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் என்ன பேசினாலும் அதுல பிரசனம் வரணும் ஆண்டவரே. நான் என்ன ஜெபித்தாலும் அதுல பிரசனம் இருக்கணும் ஆண்டவரே. நான் என்ன செஞ்சாலும் அந்த பிரச்சனை இருக்கணும் ஆண்டவரே. நான் யார் கூட போனாலும் அந்த பிரச்சனை இருக்கணும் ஆண்டவரே. என்னோட இருதயத்துல என்ன அறியாம ஒரு ஆவியானவர் அப்படி பேச வச்சாரு. எனக்கு ஜெபிக்க தெரியல, ஆசீர்வதிங்க, குழந்தைய தாங்க, நான் ரொம்ப கடனா இருக்கு, ரொம்ப வாழ முடியல, இப்படி சொல்லும் போது ஆண்டவரே எனக்கு இதுல சாட்டிஸ்பாக்சனே இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்க பிரச்சனை வேணாம் ஆண்டவரே. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் உள்ளே இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாலே பிரசனம் இருக்கிறது. பாருங்களேன், மார்க்கு அதே வசனம் தான். சாயங்காலம் ஆன போது அந்த படகுல நடு கடல்ல அவர் கரையில தனியா நின்னுட்டு இருக்கிறாரு. அவர் இவங்க பாக்குறாரு, இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ரொம்ப காத்தடிக்குத, புயல் வந்துட்டேன், படகு கவிழ போத அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் பார்த்துட்டு, எப்படியே போட்டோம், நமக்கு என்ன, எப்படியா வந்துருவாங்க, போயிருக்காங்க, எப்படியா வந்துருவாங்க, அலட்சியப்படுத்தவே இல்லை. அலட்சியப்படுத்தல. உங்களை அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். மனுஷன் அலட்சியப்படுத்துவான், மனுஷன் வாக்கு மாறுவான், மனுஷன் கைவிடுவான், மனுஷன் சொல்லிட்டு செய்யாம இருப்பான். அவங்க போங்க, எனக்கு முன்னாடி நீங்க போயிருங்க, அப்ப என்ன அர்த்தம்? உங்க பின்னாடி நான் வரப்போறேன். அவர் சொல்ற, முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் வரேன். முதல்ல உங்களை அனுப்புறாரு ஆண்டவர். உங்களை ஒரு நாளும் அலட்சியப்படுத்த மாட்டார். நீங்க ஜெபிச்சீங்களோ ஜெபிக்கலையோ, நீங்க வேதம் வாசித்தீங்களோ வாசிக்கலையோ, ரொம்ப நாள் ஆயிட்டா வேதம் வாசித்து, ரொம்ப நாள் ஆயிட்டா ஜெபிச்சு, நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ என் பிள்ளை, நான் உங்க தகப்பேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உயிர் உள்ள இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்கேன், விட மாட்டேன். நீ பாடு வரும்போது நீ நினைச்சுக்காத எல்லாரும் விட்டுட்டாங்களே, ரொம்ப அவமானமா இருக்க, ரொம்ப கேவலமா இருக்க, உன் ஆண்டவர் அப்புறம் போனா கூட, தூர போனா கூட, ஒரு பிறவி கூட கேட்கிறான், ரசனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் கேட்கும் போது அவங்களால சும்மா இருக்க முடியலங்க. சும்மா இருக்க முடியல. உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டார். உங்க ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா, அவங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடல சொன்னீங்களே, இந்த பாடு நேரத்துல என்னை அலட்சியம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறப்பா. இந்த கண்ணீரான பாதையில என்னை கைவிட மாட்டேன் நம்புறீங்கப்பா.
ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள்ல நிச்சயமா என்னை ஆசீர்வதிச்சீங்க நம்புறேன் ஆண்டவரே. அன்றைய சீக்கிரத்துல இந்த நாட்கள் எல்லாம் கொடிய நாட்கள் எல்லாம் முடிய போகுது ஆண்டவரே. உங்கள் இருதயத்திலே உங்களுடைய வார்த்தையிலே அன்பான தெய்வ சனமே தெய்வ பிரசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லது அறிக்கையிடுங்க. ஒரு பிரசனம் உங்க மேல இறங்கும். கடைசியாக அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு வல்லமை இறங்க போகுது. ஆண்டவரே சொல்லுங்க, உங்க வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள போறேன். உங்களை மாதிரி ஒரு வல்லமை எனக்கு வேணும். உங்களை மாதிரி ஒரு ஜெப ஆவி வேணும். உங்களை மாதிரி ஒரு கான்பிடென்ட் எனக்கு வேணும். உங்களை மாதிரி நான் ஜெபிச்ச உடனே அது அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி அந்த முழு நம்பிக்கை எனக்கு வேணும். ஆண்டவரே அந்த வல்லமையோடு ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மார்க் 6:51-52 வீட்டுல போய் படிங்க. உங்க படகுல ஏறினாங்க. ஆண்டவர் படகில் ஏறினார். காற்று அமர்ந்தது. உன் படகுல இப்ப உள்ள ஏற போறார். உன் உள்ள இன்டீரியர் காட்டுக்குள்ள வர போறார். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த படகுல காற்று அமர்ந்தது போல என் லைஃப்ல இருக்கிற சூறாவளி, என் லைஃப்ல வந்திருக்கிற போராட்டம் இப்போ நிறுத்தப்பட போகிறது. அந்த அபிஷேகம் என்ன நிரப்ப போகுது. அந்த தேவன் என் மீது இறங்குகிறார். அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா. ஓ thank you Jesus. இந்த மாதிரி ஹஷ்மர அதுரா என் தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் படகுக்குள்ளாக அவர் இன்றைக்கு அமர போகிறார். அல்லேலூயா. ஓ thank you Jesus. உள்ள அவர் வந்த உடனே எல்லாரும் பிரமிச்சது போல எனக்கு ஒரு பிரசன்னம் நம்மை நிரப்ப போகிறது. ஆண்டவரை நன்றியோடு துதியுங்களே. ஆண்டவரே உங்க பிரசன்னம் என்னை நிரப்ப போகிறது. ஒரு ஜெப ஆவி நிரப்ப போகிறது. என் வாழ்க்கையாகிய படகுக்குள்ள நீங்க வருறீங்க ஆண்டவரே. இன்னிலிருந்து என் ஜெப ஆவி மாற போகிறது. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. இமாரா ஷபா துரபா கரபா துரபா. ஒவ்வொரு மீனும் ஒரு வல்லமை இறங்குகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவே கூப்பிடுங்களேன். இயேசுவே என் படகுக்குள் வாங்கப்பா. என் வாழ்க்கைக்குள்ள வாங்கப்பா. என் சரீரத்துக்குள்ள வாங்கப்பா. என் ஆத்துமாவுக்குள்ள வாங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஜெப நேரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ரூபாலஹா ரூதனமா லஷபா தரபா. ஆவியானவரே, ஆவியானவரே இந்த ஆலயத்தின் நடுவிலே நீர் உலாவிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு அருகிலும் நின்று அவர்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. அவர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த பிரசன்னத்தை இவர்கள் ஏங்குகிறபடினால் உமது பிரசன்னம் இவர்கள் ஆத்துமாவை தொடுகிறதற்காய் நன்றி. உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை உமது வல்லமை பிடித்துக் கொள்கிறதற்காய் நன்றி. சாபங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஓ லல்மலா ஷபாதரபா. வியாதிகள் விலகுகிறதற்காய் நன்றி. ரூமாரா ஷபாதனம லிகாரா துரபா. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சரீரத்திலே அற்புதம் நடக்குமா? உன் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வருவதற்காக கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறாரா? நீ அவரையே நம்பி வந்தபடியினால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய முடிவு நல்ல முடிவாக இருக்குமா? ஒரு ஆசீர்வாதமான ஒரு தொடக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடங்குகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர்களுக்குள் ஒரு துக்கம் இருந்தது, அந்த துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? என் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரா? இனி வரக்கூடிய நாட்கள் சந்தோஷத்தின் நாட்களாய், அமைதியின் நாட்களாய், ஆறுதலின் நாட்களாய் கர்த்தர் உன்னை கூட இருக்கிறதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாட்களாய் இருக்குமா? ஹல்லேலூயா. அவரை கரம் தட்டி மகிமைப்படுத்துங்களேன். அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த விடுதலை, அந்த ஜெயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தின் நடுவிலே இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு தலை மேலும் அந்த அபிஷேக அக்கினியை வைக்கிறேன். நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில உங்களுக்கு உங்க கண்கள கிருபை கிடைச்சத பாக்குறேன். அநேகர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் உங்களோடு கூட வந்திருப்பார். இதுவரை கிடைக்காத ஒரு ஆறுதல் உன் பிள்ளைக்குள் கடந்து வரும். உன் கணவனுக்குள் ஒரு மாறுதலை நீ பார்ப்பாய். இதுவரை கிடைக்காத வேலையிலே உயர்வும், வேலை காரியங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமத்தினால் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறேன். போதகரை ஆசீர்வதிக்கிறேன். உடனிருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்கு நாள் இந்த சபை பெருகிக் கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி. நாளுக்கு நாள் இந்த சபை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இனி வரக்கூடிய நாட்களிலே உமது மகிமை மட்டும் விளங்கட்டும் அப்பா. நீர் இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்திற்கு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.